ஹலோ guys, வெல்கம் பேக் டு பிளசன்ஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளசன் பிளாக்ல பிளசன் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரிக்கெட் ஃபீல்டுன்ற ஒரு கேம் தான் ஆட போகிறோம். இந்த கேமில் பார்த்திங்கன்னா நான் வெறும் 6 ஒண்டி தான் அடிக்குவேன். இங்கே பாருங்கள், பேட்டிங்கில் 6 ஒண்டி தான் அடிக்குவேன், பாலிங் நம்மளுக்கு அவ்வளோ வராது. ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். ப்ளே கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இப்போ மும்பை தான் வந்துக்குது. இப்போ இன்னும் அது அன்லாக் ஆகலை. இப்போ மும்பை ஓகே கொடுத்துடலாம். ஓ காய்ஸ், ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் மேலே அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுறது சொல்லுங்க. இப்போ 200 பெட் மேட்ச். இது பேட்டிங் வரணும். பாலிங் வந்துடுச்சு. பரவாயில்ல, பாலிங்லேயும் நம்ம கலக்க போவோம். ஏஸ் எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு ரெட்டுனா ஒரு ஜஸ்ட்டு பின்னிச்சுல வச்சிச்சு. எது நச்சாங்க காய்ஸ்? ஒன்னு நினைக்கிறேன். 1-2 ரொம்ப போங்காட்டம் ஆடுறாங்க கைஸ். இவ்வளோ போங்காட்டம் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லோவில் நிறுத்திருக்கோம். ஓ விக்கெட் அச்சாச்சு. பாருங்கள், நம்ம பேட்டிங்கில் நம்மளுக்கு வெறும் 6 வந்து தான் வரும் கைஸ். 6 இஸ் ஃபிக்ஸுன்னு வச்சுக்கலாம். வரானா? ஓ காய்ஸ், சாரி, மன்னிச்சுக்கோங்க. அவன் 2 தான் கைஸ். நம்ம 3 அச்சாலே வின். இப்போ ஒரே ஒரு 6 அச்சா எப்படியே வின் பண்ணுறேன் பாருங்கள். நான் இப்போ வேணும் தான் விட்டேன். ஸோ காய்ஸ், 6 போயிடுச்சு. பர்ஃபெக்டாக வந்து 6 ரன்ஸ். ஸோ வின் த மேட்ச். கொல்கத்தா வர வரைக்கும் நம்ம ஆடணும். நம்மளுக்கு காஸ் கோல்டன் டிக்கெட் வந்து அன்லாக் பண்ணலாம். ஓகே, ஒரு ரூபீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு மாதம் காய்ஸ், இது வராதான் ஐக்கன், சாரி. இப்போ நம்மளுக்கு இன்னும் அன்லாக் ஆகலையா? இன்னும் 2 மேட்ச் ஆடினா நம்மளுக்கு அன்லாக் ஆகிடுமா காய்ஸ்? வாங்க, இன்னும் 2 மேட்ச் ஆடி அன்லாக் பண்ணிடலாம் காய்ஸ். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான் கைஸ். ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ல வந்து எவன் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சானோ. இப்போ நம்ம ஆட போகிறது இந்தியான்னு தான் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இந்தியா கூட தான் ஆட போகிறது. திரும்ப காய்ஸ் ஸ்டார்டிங்கே பேட்டிங் தான் கைஸ். போன வருஷம் ஃபஸ்ட் பேட்டிங்கே நம்ம வைடில் விட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் பேட்டிங்கே 6னா இது எல்லாமே 6ல் போட்டுடலாம் காய்ஸ். பர்ஃபெக்ட் 6 ஆயிடுச்சு காய்ஸ். 6 போயிடுச்சு. இங்கே மேலே தரேன்னு நினைக்கிறேன். 6ன்னு வந்துக்குதா, அது ஃபுல்லாகவே நம்ம 6 தான் போட போகிறோம். சொல்லி வச்சுக்கிறேன். சொல்லி வச்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன் இந்த ப்ரெஸ். ஓகே காய்ஸ், பர்ஃபெக்ட் 6. என்ன ரெஃப்ரி சத்தமே வரல இல்லையா? ரெஃப்ரி சத்தமே வரல காய்ஸ். நான் பண்ணுறது நம்மக்கிட்ட பேட் வந்துச்சுனாலே நம்ம 6 தான் ஆகுது. குட்டு வந்துச்சு காய்ஸ், பரவாயில்ல. ஓ 3 ரன்ஸ் காய்ஸ். 3 ரன் நம்ம எடுத்துருக்கோம். இது ஒன்று தான் குட்டு, மிச்செல்லாம் 6. ஏன்னா நான் குட்டு வேணும்னு விட்டேன். ஏன்னா எல்லாம் 6 வந்துச்சுன்னா அவங்களுக்கு பாவம் தானே. இப்போ ஒரு இழுத்து விட்டா 6 போயிடுச்சு. ஐயோ ஓகேவா? போங்காட்டம் ஆடுறாங்க கைஸ். உங்கள் 4ல் போயிட்டு சரியான போங்காட்டம். போங்காட்டத்துக்கு பேர் போனவங்கன்னு சொல்லிடலாம். 6 பண்ண கடவுளே காய்ஸ். லாஸ்ட் மூமெண்ட்டில் போங்காட்டம் ஆடுங்க. நம்ம கையில் எதுவுமே இல்லை. இந்த கம்ப்யூட்டருக்கு எதுவும் பார்த்திங்களா, அதுகளுக்கு எல்லாமே போயிருக்கு. இவ்வளோ நேரம் நான் 6 அடிக்க மாட்டேன்னு வச்சுக்கிறீங்களா? இது பாருங்க 6 போயிடுச்சு. ஏன்னா நான் இப்போது சொல்லி வச்சு வரல. இன்றைக்கி ரொம்ப கடவுள் ரொம்ப சோதிக்கிறாங்க ரொம்ப. பாலிங்கில் இந்த மேட்ச் அவுட் தான் கைஸ். விட்ருங்க, அவுட் தான். என்ன பண்ணுறது? இப்போ காய்ஸ் ப்ளூக்கு ஜஸ்ட்டு மிஸ் வச்சிட்டாங்க கைஸ் விக்கெட்டில். 2 ரன்ஸ். கொஞ்சம் கிட்ட இருந்தாலே 2 போடுறான், தூரம் இருந்தாலும் 1 போடுறான்.
நான் கைஸ் சொல்லுங்க கைஸ், இந்த கேமுக்கு வேர்ட் ரேட்டிங் போனீங்க விக்கெட் ஸ்ட்ராங் கைஸ். கடவுளே, ஓ நோ பாலில் போயிடுச்சு. இப்போ அச்சா அவனுக்கு 7 பாயிண்ட் ஆடுது. நோ பாலில் விக்கெட் எடுத்துக்கிறோம் நம்ம. 2 நோ பால். நோ பாலில் விக்கெட் மேலே விக்கெட் வருது. கஷ்டம்டா. இது 1ல் வந்துச்சுன்னா தான் லூஸ் தி மேட்ச். இதோ புறா 3 ரன்ஸ் வந்துச்சு கைஸ். இண்டாக்காரங்க சரியாக வர மாட்டேங்கிறாண்டா. இண்டாக்காரங்க கிரிக்கெட் சரியாக இந்த தப்பான வச்சுக்காதீங்க. இந்த கேமில் சரியாக ஆட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னேன். 6 போயிடுச்சு. இல்லை 3 ரன்ஸ். 3 ஐயோ, 6 அடிக்காமல் பார்த்துக்குன்னு ஜஸ்ட் மிஸ்ல நோ பால் போயிடுச்சு. விக்கெட் வச்சுன்னு ஒரு எஸ் விக்கெட். ஓ நம்ம கிட்ட வந்துச்சுனாலே விக்கெட் தானே, அது எந்த இதுவும் இல்லை. ப்ளூ கார்டு கற்றுக்குது. உங்கள் ப்ளூ கார்டு அது ஓகே இருக்குதான்னு பார்க்கலாம். காய்ஸ் ப்ளூ கார்டு வந்துக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்லைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைப் காஸ்ட்டாக வரும். காசு வந்துக்குது. 100 rupees வந்துக்குது. செகண்ட் ஸ்லைப் பிளேயர் வந்துக்கிறாரு. தேர்டில் ஒரு பிளேயர் நினைக்கிறேன். அவர் கம்ப்ளீட்டட். அப்பில் போயிட்டலாம். கோல்டன் கார்டுக்கு 48 ரூபி வேணும். நம்மக்கிட்ட 4 ரூபி ஆகுது. நான் இது அன்லாக் ஆயிடுச்சா? இது எப்போ அன்லாக் ஆகணும்? இன்னும் அதுக்குதுன்னா இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ காய்ஸ் நம்ம பேட்டிங் வந்துக்கிறேன். தம்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான். விக்கெட் அடிச்சிட்டான் கைஸ். அவுட் ஆகிட்டான். என் தம்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறான். அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் தம்பி டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். ஸ்டார்டிங் பார்த்தோன்னா இப்போ அவன் விக்கெட் வச்சுருக்கிறான். நம்ம இதில் விக்கெட் எடுக்கலாம். வின்னு கைஸ். இந்த மேட்ச் நம்ம ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் நம்ம அவுட் ஆயாச்சு. ரொம்ப அவமானமாயிடுச்சு. அவனை பள்ளிக்கு பள்ளி வாங்காமல் நான் விட மாட்டேன்.